நம்முடைய கட்சிக்கு வரலாறு இருக்கிறது. ஆக வரலாறு படைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர். அதே நேரத்தில் 1917 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தார்கள். பிறகு நாடகத்திலே நடித்தார். வறுமையின் காரணமாக பல்வேறு சிரமத்தை மேற்கொண்டார். அந்த வறுமையை மையமாக வைத்து தான் முதலமைச்சர் ஆன உடனே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த குழந்தைகளும் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி சரித்திரம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். பேரர் அண்ணாவுடைய நன்மதிப்பை பெற்றவர். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களிலும் சரி, அவர் நடித்த படங்களில் வருகின்ற பாடல்களும் இன்றைக்கு நாட்டுடைய மக்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் மூலம் மதச்சார்பினையை வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார். அன்றைய காலத்திலே அற்புதமான பாடல் வரிகள் மூலமாக ஏழைகளுடைய கஷ்டத்தை சுட்டிக்காட்டியவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அவர் என்றென்றும் அவருடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கும்.